வணக்கம். மாப் லிஞ்சிங் அல்ல மாப் ஜஸ்டிஸ் சரியானதா? புல்டோசர் ஜஸ்டிஸ் சரியானதா? போலீஸோடைய மென்டாலிட்டி என்ன? இந்த நாட்டில் இருக்கக்கூடிய நீதிமன்றங்கள் அவர்களுடைய மென்டாலிட்டி என்ன? இந்த நாட்டில் அரசாங்கம் எதற்காக மாபை தூண்டிவிட்டு அல்ல அரசியல்வாதிகள் மாபை தூண்டிவிட்டு வேடிக்கை பார்த்து வருகிறார்கள்? கடந்த 10 ஆண்டுகளில் எந்த விதமான அட்ராசிட்டிகளை நீங்க பார்த்து வந்தீர்கள்? இது போன்ற பல்வேறு கேள்விகளுக்கான ஒரு விடயம் வெளிவந்திருக்கிறது, ஒரு ரிப்போர்ட் வெளியாகி இருக்கிறது. எந்த மாநிலத்தில் மாப் ஜஸ்டிஸை அங்க இருக்கக்கூடிய போலீசார்கள் சப்போர்ட் செய்கிறார்கள், சரி என்று கூறுகிறார்கள்? எந்த மாநிலத்தில் இது சரி கிடையாது, ஒரு கூட்டத்தை வைத்து ஒரு கிரைம் நடத்தால் அதை தவிர்க்க வேண்டும் என்று அந்த மனநிலையில் யாரெல்லாம் இருக்கிறார்கள்? இந்த விஷயத்தை எதற்காக மெயின் ஸ்ட்ரீம் மீடியா பேசுவதில்லை என்றால், ஏன்னா இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசாங்கம், இந்த நாட்டை நடத்தக்கூடிய ஒரு அரசியல் கட்சியாக இருக்கட்டும், அரசியல் அமைப்பாக இருக்கட்டும், அவர்களுடைய ஐடியாலஜி இதற்கு எதிராக இருக்கிறது. ஹிந்து முஸ்லிம் என்கிற அந்த கலவரம், ஹிந்து முஸ்லிம் என்கிற அந்த விஷயத்தை மட்டும் வைத்துதான் இந்த நாட்டை நடத்த முடியும் என்கிற அந்த ஐடியாலஜி. Are we secular? Are we really secular? இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஹிந்து முஸ்லிம் சீக் இசாய் அனைவருக்கான சமமான அதிகாரம், சமமான உரிமை கிடைக்கிறதா? போலீஸ் மக்களை எப்படி பார்க்கிறார்கள்? இஸ்லாமியர்களை எப்படி பார்க்கிறார்கள்? தலித்களை எப்படி பார்க்கிறார்கள்? கிறிஸ்துவர்களை எப்படி பார்க்கிறார்கள்? ஹிந்துக்களை எப்படி பார்க்கிறார்கள்? அதுதான் இந்த சர்வே. நேற்று ஒரு வீடியோவை வெளிவிட்டிருந்தோம். சவுக்கு சங்கர், குனால் காம்ரான், ஃபஹீம் கான், ராம்ஜிலால் சுமன் இவர்களும் நடந்த அந்த மாப் ஜஸ்டிஸ். குனால் காம்ரான் ஒரு காமெடியன், முன்னாள் மகாராஷ்டிராவின் சீஃப் மினிஸ்டரை பற்றி ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து விட்டார். அவருடைய ஸ்டுடியோவிற்கு போய் அந்த ஸ்டுடியோவையை உடைக்கக்கூடிய வேலையை இந்த கூட்டம் பார்த்திருக்கிறது. அது சரியா? அதை ஆதரவு கொடுக்கிறீர்களா? சவுக்கு சங்கர் அவருக்கும் உங்களுக்கும் பல்வேறு கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். கீழே கமெண்டில் வந்து, சார் நீங்க சவுக்குக்கு மட்டும் சப்போர்ட் செய்து விடாதீர்கள். நான் சவுக்கு சங்கருக்கு சப்போர்ட்டும் கொடுக்கவில்லை, அவரை சரி என்றும் எடுத்து காட்டவில்லை. ஆனால் அந்த நபருடைய வீட்டில் நடந்த விஷயம் நிச்சயமாக தவறு. மாப் ஜஸ்டிஸ் தவறு. இந்த நாட்டில் சட்டம் இருக்கிறது, போலீஸ் இருக்கிறது, கோர்ட் இருக்கிறது. இந்த நாட்டில் டெமோக்ரஸி இருக்கிறது, கான்ஸ்டிடியூஷன் இருக்கிறது. அதற்கு எதிராக இந்த மாப் ஜஸ்டிஸை நான் சப்போர்ட் செய்ய முடியாது. ராம்ஜிலால் ஒரு எம்பி, அவர் வீட்டில் ஒரு கூட்டம், புல்டோசர் ஜஸ்டிஸ். ஃபஹீம் கான் நாக்பூர் கலவரத்தின் மாஸ்டர் மைண்டா. எதிரில் இருக்கக்கூடிய பஜ்ரங் தள், விஸ்வ இந்து பரிஷதை சார்ந்த நபர்கள் 11 நபர்களை நீங்க கைது செய்தீர்களே, அவர்கள் வீட்டில் இதே புல்டோசர் ஜஸ்டிஸ் நடந்ததா? கிடையாது. ஆனால் கூட்டத்தை வைத்து அதை ஜஸ்டிஃபை செய்யக்கூடிய வேலையை எப்படி நீங்க பார்க்க முடியும் என்கிற அந்த கேள்வி, போலீஸோடைய மென்டாலிட்டி, அந்த அர்த்தத்தை இதற்கு மேல் நீங்க புரிந்து கொள்ள இருக்கிறீர்கள். இந்த ரிப்போர்ட்டை நான் இன்னும் ஆழமாக எடுத்துக்காட்டுவதற்கு முன்பு ஒரு சிறிய கோரிக்கை. இது போன்ற ரிப்போர்ட்களை அலசி ஆராய்ந்து அதற்கான டேட்டால எடுத்து உங்களிடம் கொண்டு வருவது ஒரு நீண்ட ப்ராசஸ். இது போன்ற வீடியோக்களை தயவு செய்து பகிருங்கள், கீழே உங்களுடைய கருத்துக்களை எழுதுங்கள். இதில் எந்த விதமான மானிட்டரி ஹெல்ப்பும் தேவையில்லை. இதை தாண்டி எங்களை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் கீழே எழுதியிருக்கக்கூடிய UPI ID வழியாகவும் எங்களுக்கு ஆதரவை தெரிவிக்கலாம். ஸ்டேட்டஸ் ஆஃப் போலீசிங் இன் இந்தியா ரிப்போர்ட் 2025 என்கிற இந்த தலைப்பில், போலீஸ் டார்ச்சர் அண்ட் அன்அக்கௌண்டபிலிட்டி என்கிற தலைப்பில் இந்த ரிப்போர்ட் வெளியாகி இருக்கிறது. போலீஸோடைய டார்ச்சர், அதற்கான அக்கௌண்டபிலிட்டி அவர்களுக்கு கிடைக்கிறதா இல்லையா என்கிற இந்த ரிப்போர்ட். மார்ச் 26ஆம் தேதி புதுதில்லியில் காமன் காஸ் என்கிற ஒரு ஆர்கனைசேஷன், இவர்களுடைய வேலை நீங்க பார்த்தீர்கள்னா PIL போடுவார்கள், சிவில் ரைட்ஸை பற்றி பேசுவார்கள். லோக்நிதி CSDS உடன் இணைந்து இந்த ரிப்போர்ட்டை தயாரித்திருக்கிறார்கள். CSDS உடைய ரிப்போர்ட் பல இடங்களில் நாங்களும் எடுத்து காட்டியிருக்கிறோம். மிகவும் ரெப்யூட்டடான ஒரு ஆர்கனைசேஷன். தேர்தலுக்கு முன்பு பல விஷயங்களை எக்ஸ்போஸ் செய்த ஒரு ஆர்கனைசேஷன். CSDS உடைய ரிப்போர்ட் இந்த நாட்டில் வேலை வாய்ப்பை பற்றி, பாப்புலேஷனை பற்றி, பல விஷயங்களை பற்றின ரிப்போர்ட் இவர்கள் வெளிவிட்டிருக்கிறார்கள். ரொம்பவே ஆதாரபூர்வமாக இவர்களுடைய ரிப்போர்ட் இருக்கும். இந்தியாவில் இருக்கக்கூடிய 82 லொகேஷன்ஸ்களில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன், 17 மாநிலங்கள், யூனியன் டெரிட்டரிஸ், அங்க இருக்கக்கூடிய 8276 போலீசார்கள்,
மற்ற நபர்களெல்லாம் சேர்த்தீர்கள் கிட்டத்தட்ட 9,000 நபர்கள், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை சார்ந்த நபர்கள், அவர்களிடம் ஒரு ரிப்போர்ட், அவர்களிடம் பல்வேறு கேள்விகள் கேட்கப்பட்டது, அவர்களுடைய மனநிலையை புரிந்திருக்கிறார்கள். அதற்கு பின்புதான் இந்த ரிப்போர்ட் தயாரிக்கப்பட்டது. இந்த மேப்பை நீங்க பார்த்தீர்கள், உங்களுக்கு புரிய வரும் எங்கெல்லாம் இந்த சர்வே எடுக்கப்பட்டது என்று. பஞ்சாப், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ், பீகார், அஸ்ஸாம், ஜார்க்கண்ட், வெஸ்ட் பெங்கால், ஒடிசா, மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாடு, தெலுங்கானா, கேரளா, இது போன்ற 17 மாநிலங்கள், 82 லொகேஷன்ஸ்கள். இந்த சர்வேக்கான அர்த்தம் போலீஸோடைய மனநிலை, அவர்கள் ஒரு கிரைமை எப்படி பார்க்கிறார்கள், மாப் ஜஸ்டிஸ் எப்படி பார்க்கிறார்கள் என்கிற அந்த கேள்விக்கான விடயத்தை தேடியிருக்கிறார்கள். டார்ச்சர் ஆஃப் போலீஸ், ஹை ஹேண்டட்லெஸ், இதுதான் கான்டெஸ்ட். போலீஸ் எப்படி அத்துமீறி இது போன்ற மாபை கண்ட்ரோல் செய்கிறது அல்ல அவர்களை விட்டு விடுகிறார். அதாவது ஒரு இடத்தில் மாப் ஜஸ்டிஸ் நடக்கும்போது போலீசார்களுடைய மனநிலை என்ன? சரி, கூட்டம் தானே, இவர்களை அடக்கலாம், உடனடியாக இவர்களை கைது செய்யலாம் என்கிற அந்த மனநிலையா, அல்ல இந்த கூட்டம் ஒரு கோபத்தில் தான் வந்திருக்கிறது, அந்த கோபத்தை விட்டுவிடலாம், கொஞ்ச நேரத்திலேயே அவர்களுடைய கோபம் அடங்கிவிடும், அப்படி அதை ஜஸ்டிஃபை செய்கிறார்களா என்கிற இந்த கேள்வி. இந்த ஒட்டுமொத்த ரிலீஸ்க்கான ஒரு வீடியோ, அதற்கான லிங்க் நான் கீழே போட்டுருவேன். ஜஸ்டிஸ் முரளிதரன் உட்பட பல்வேறு ரெப்யூட்டட் நபர்கள் இதில் பேசியிருக்கிறார்கள். தயவு செய்து அந்த வீடியோ கீழே போய் பாருங்கள். லைவ் லாவில் நேற்று இருந்தது. இந்த ரிப்போர்ட்டில் சாப்டர் 2, இதுதான் மிக முக்கியமான ஒரு ஏரியா. இந்த ரிப்போர்ட்டை படிக்கும்போது, இந்த சாப்டரை படிக்கும்போது தான் எனக்கு மனதில் வந்தது, இதை நீங்கள் நிச்சயமாக பார்க்க வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும் என்று. ஏன்னா பல நபர்கள் கீழே கமெண்டில் எழுதிய விஷயம், சார் எப்படி நீங்கள் குணால் காமரானுக்கு சப்போர்ட் செய்கிறீர்கள், சவுக்கு சங்கருக்கு சப்போர்ட் செய்கிறீர்கள்? மாபுக்கு எதிராக ஒரு கூட்டம் வழியாக நடக்கக்கூடிய ஒரு தவறு, அதை தட்டி கேட்கக்கூடிய இந்த கேள்வி, இது முக்கியம். இந்த நாட்டு ஜுடிஷியரியை காப்பாற்றுவதற்காகவும், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கான்ஸ்டியூஷனை, ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன், ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், ஃப்ரீடம் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, ஃப்ரீடம் ஆஃப் லைஃப், அதை காப்பாற்றுவதற்காக இது முக்கியம். எத்தனை மெயின் ஸ்ட்ரீம் சேனலில், பிரைம் ஷோவில் இதை பற்றி பேசினார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. யாருமே பேசியிருக்கவும் மாட்டார்கள். பிகாஸ் ஃபார் தேம் இட் இஸ் அன்னெசரி. அவர்களுடைய டிஆர்பி இதை வைத்து கூடாது. அங்கே ஹிந்து முஸ்லிம் என்கிற கலவரம், அப்படியான ஒரு விஷயம் இருந்தால் நிச்சயமாக நடக்கும். இந்த ஸ்டேட்டஸ் ஆஃப் போலீசிங் இன் இந்தியா ரிப்போர்ட், இதில் ஒரு சில விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதாவது போலீஸ் ஒர்க்கிங் கண்டிஷன், ஹவு டிஃபிகல்ட், ஹவு சேலஞ்சிங் ஒர்க்கிங் கண்டிஷன் ஆஃப் போலீஸ் பீப்புள். போலீஸார்களுடைய ஒர்க்கிங் கண்டிஷன் எப்படி இருக்கிறது, அவர்களுடைய சேலஞ்சஸ் என்னெல்லாம் இருக்கிறது. இதில் இரண்டாவது நீங்கள் பார்த்தீர்கள்னா, மக்கள் போலீஸ் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை எந்த அளவில் இருக்கிறது. இன்னொரு விஷயம், போலீஸோடைய ரொம்பவே ஒரு எக்ஸ்ட்ராடினரி சிச்சுவேஷன், COVID-19 எல்லாம் வந்தது, அந்த சிச்சுவேஷனில் போலீஸ் எப்படி வேலை பார்க்கிறார்கள். கடைசியாக மிக முக்கியமானது சர்வேலன்ஸ், பிரைவசி, இந்த விஷயத்தையும் அவர்கள் இந்த ஒட்டுமொத்த ரிப்போர்ட்டில் எழுதியிருக்கிறார்கள். நான் ஏற்கனவே கூறியபடி கிட்டத்தட்ட ஒரு 9,000 நபர்களிடம் இந்த இன்கொயரி நடத்தப்பட்டது. என்னுடைய முதல் சார்ட்டை பாருங்கள். அதாவது பேஜ் நம்பர் 49 ஆஃப் திஸ் ரிப்போர்ட், ஃபிகர் 2.8. இதில் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. Sometimes there are instances when mob punish crime suspect with violence. In your opinion, to what extent it is justified for a mob to punish suspect in the following cases? நீங்க பார்த்தீர்கள்னா, ஏதோ ஒரு விஷயத்தில் மக்கள் கொந்தளிப்பார்கள். மக்களே அந்த சட்டத்தை கையில் எடுத்து அந்த நபருக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய வேலையை பார்ப்பார்கள். போலீசார்கள் பார்வையில் இது எந்த அளவில் சரி, அதாவது மாப் ஜஸ்டிஸ் எந்த அளவில் சரி. 17 மாநிலங்களில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 80க்கும் மேற்பட்ட போலீஸ் ஸ்டேஷன், 9,000 போலீசார்களிடம் இந்த கேள்வி கேட்கப்பட்டது. அதில் நீங்கள் பார்த்தீர்கள்னா, கான்ஸ்டபிள் ரேங்கில் இருக்கக்கூடிய நபர்கள் 29% இது ஜஸ்டிஃபைடு, இது சரி என்று கூறியிருக்கிறார்கள். 27% சம்ஹவ் ஜஸ்டிஃபை, ஏதோ ஒரு விதத்தில் ஜஸ்டிஃபை, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 50%க்கும் மேலே இதை ஜஸ்டிஃபைடு என்று கூறியிருக்கிறார்கள். Just imagine.
இதற்கு அடுத்தபடியாக அதாவது இன்ஸ்பெக்டர், எஸ்ஹெச்ஓ, ஸ்டேஷன் ஹெட் ஆஃபீஸர், இந்த மாதிரியான போலீஸ் ஆஃபீஸர்கள் அவர்களிடம் கேட்டபோது 21% ஜஸ்டிஃபைடுன்னு கூறியிருக்கிறார்கள். 24% இது ஜஸ்டிஃபை கிடையாது, ஏதோ ஒரு அளவில் செய்யலாம் என்று கூறியிருக்கிறார்கள். ரெண்டுமே சேர்த்து பாருங்கள், கிட்டத்தட்ட 45%. ஆனால் ஹையர் ஆஃபிஷியல்ஸ், ஐபிஎஸ் லெவலில் இருக்கக்கூடிய ஆஃபீஸர்கள் அவர்கள் தான் இங்கே ஷாக்கிங்கான ரிசல்ட்டை கொடுத்திருக்கிறார்கள். அதாவது 27% இதை ஜஸ்டிஃபை செய்திருக்கிறார்கள், 28% சம்ஹவ் ஜஸ்டிஃபை. ரெண்டுமே சேர்த்து பாருங்கள், கிட்டத்தட்ட 60% ஹையர் ஆஃபிஷியல்ஸ் ஆஃப் police, Indian police, they feel mob justice is justifiable. இது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மென்டாலிட்டியாக மாறிவிட்டது. இதே இடத்தில் இன்னொரு ஃபிகரை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். அதாவது ஃபிகர் நம்பர் 2.8 நீங்கள் பார்த்தது ஐபிஎஸ் ஆஃபீஸர்கள், more than a quarter of police personnel from IPS level ranking support mob violence to a great degree. போலீஸ் ஆஃபீஸர்கள், அதுவும் ஹையர் லெவலில் இருக்கக்கூடிய நபர்களே இந்த மாதிரியான மென்டாலிட்டியை வைத்திருந்தால் எப்படி ஒரு நாட்டுடைய போலீஸ் ஜஸ்டிஸ், போலீஸ் ப்ராசஸ், லா அண்ட் ஆர்டர் கையாள்வார்கள் என்று நீங்கள் பார்க்க வேண்டும். இதே இடத்தில் இன்னொரு கேள்வி கேட்கப்பட்டது. Sometimes there are instances when mob punish crime suspect with violence. In your opinion, what extent it is justified for a mob to punish suspect? மாப் லிஞ்சிங் நடக்கிறது பல இடங்களில் நீங்கள் போய் பார்த்தீர்கள்னா, ஜெய் ஸ்ரீராம் என்று நீங்கள் கூறலைன்னா கொன்றுவார்கள், மாட்டுக்கறி என்கிற பேரில் கொன்றுவார்கள். ஒரு ரேபிஸ்டை அல்ல ஒரு திருடனை மக்களே அடிச்சே சாகடிச்சிருவார்கள். இந்த மாதிரியான இன்சிடென்ட்ஸ்களை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் என்கிற ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. இதற்கான ஒரு 4 ஆப்ஷன்ஸ்களை கொடுத்தார்கள். இட் இஸ் ஜஸ்டிஃபைட், இது 100% இது சரி, இல்லை இது ஏதோ ஒரு அளவு சரி, இது சரின்னு சொல்லவும் முடியாது, இது முற்றிலுமே சரி என்று கூற முடியாது. இதுதான் எல்லா இடத்துலையுமே அந்த ஆப்ஷன் கொடுக்கப்பட்டது, எல்லா கேள்விக்குமே. இதில் நீங்கள் பார்த்தீர்கள்னா எக்ஸ்பீரியன்ஸ்ட் அண்ட் நான் எக்ஸ்பீரியன்ஸ்ட், இந்த மாதிரியான நபர்கள் அவர்களுடைய பதில் வித்தியாசமாக வந்தது. அதாவது 5 வருடத்திற்கு கீழே இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ்ட் நபர்கள் இதை சரி என்று எடுத்து காட்டியிருக்கிறார்கள் 27%. 30% ஏதோ ஒரு விதத்தில் சரி என்று கூறியிருக்கிறார்கள். ரெண்டுமே சேர்த்து பார்த்தீர்கள்னா 57%. அதே மாதிரி 6 வருடத்திலிருந்து 10 வருடம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய நபர்கள் 31% சரி, ஏதோ ஒரு அளவில் சரி என்று கூறக்கூடிய நபர்கள் 28%. ரெண்டுமே சேர்த்து பாருங்கள் 59%. ஆனால் 11 வருடத்திலிருந்து அதுக்கு மேலே இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்பீக்ஸ் என்கிற விஷயத்தை இது புரிய வைக்கிறது. 11 வருடத்திற்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய நபர்கள் அவர்களுடைய புரிதல் படி நீங்கள் பார்த்தீர்கள் அது குறைய ஆரம்பிக்கிறது. 32% இது சரி இல்லை என்று கூறுகிறார்கள், 23% இது சரி என்று கூறுகிறார்கள். ஆனால் 21 வருடம் அதுக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த எக்ஸ்பீரியன்ஸ்ட் போலீஸ் ஆஃபீஸர், கான்ஸ்டபிளாக இருக்கட்டும், இன்ஸ்பெக்டராக இருக்கட்டும், ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருக்கட்டும், மாப் ஜஸ்டிஸ் இஸ் நாட் ரைட் என்று கூறக்கூடிய நபர்கள் தான் அதிகம். 44% போலீஸ் ஆஃபீஸர்கள், போலீஸ் அதிகாரிகள், கான்ஸ்டபிள்ஸ்கள் இது சரியில்லை என்று தான் கூறுகிறார்கள். இது மட்டுமல்ல, இன்னொரு இடத்துல நீங்கள் பார்த்தீர்கள்னா இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மாநிலங்கள், எந்த மாநிலம் போலீஸ் மாப் ஜஸ்டிஸை சப்போர்ட் செய்கிறது என்று அந்த கேள்வியும் கேட்கப்பட்டது. டேபிள் நம்பர் 2.7 நீங்கள் பார்த்தீர்கள்னா குஜராத் இஸ் ஆன் த டாப். அதாவது கலவரம் சரி, மக்களுடைய மாப் ஜஸ்டிஸ் சரி, 57% they say it is yes. Second number is Andhra Pradesh, third number is Maharashtra. தமிழ்நாடு 4வது இடத்தில் இருக்கிறது. 46% தமிழ்நாடு போலீஸை சார்ந்த நபர்கள் மாப் ஜஸ்டிஸ் சரி என்று கூறியிருக்கிறார்கள். தமிழ்நாடு is in the 4th state. Don't be shocked to know உத்தர் பிரதேஷ் போலீஸ் அவர்கள் வெறும் 4% மட்டும் தான் அது சரி என்று கூறியிருக்கிறார்கள். தமிழ்நாட்டு 46% they say it is justified. கேரளாவை பார்த்தீர்கள்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கூட மாப் ஜஸ்டிஸ் சரி என்று கூறவில்லை. இன்னும் சொல்ல போனால் 91% போலீஸ் ஆஃபீஸர்கள் இது தவறு என்று கூறியிருக்கிறார்கள். தமிழ்நாட்டு சார்ந்த 14% போலீஸ் ஆஃபீஸர்கள் மட்டும்தான்
இது தவறு என்று கூறியிருக்கிறார்கள். குஜராத்தும் அதே 14% தான். ஸோ த மென்டாலிட்டி ஆஃப் அ போலீஸ் டிபார்ட்மெண்ட். இதே இடத்தில் இன்னொரு கேள்வியும் கேட்கப்பட்டது. கவு ஸ்லாட்டர்ஸ், அதாவது மாட்டுக்கறி வியாபாரம் செய்யக்கூடிய நபர்கள், மாட்டுக்கறிக்காக மாட்டை அறுக்கக்கூடிய நபர்கள், இது போன்ற பல்வேறு இன்சிடென்ட்ஸ், அதில் நடக்கக்கூடிய இது போன்ற மாப் ஜஸ்டிஸ், இது போன்ற மாப் கிரைம், அதை எப்படி பார்க்கிறீர்கள் நீங்கள் பார்க்கும்போது குஜராத்தில் இருக்கக்கூடிய 51% போலீஸ் ஆஃபீஸர்கள் இதை சரி என்று கூறியிருக்கிறார்கள். ஒடிசாவில் இருக்கக்கூடிய 32% போலீஸ் ஆஃபீஸர்கள் இதை சரி என்று கூறியிருக்கிறார்கள். ராஜஸ்தானில் 31%, மகாராஷ்டிராவில் 29%, தமிழ்நாட்டில் 25%, கேரளாவில் 0, பஞ்சாபில் 0, வெஸ்ட் பெங்காலில் 0. இதே இடத்தில் இன்னொரு கேள்வி கேட்கப்பட்டது, ரொம்பவே முக்கியமான கேள்வி. இஸ்லாமியர் ஒரு நபர் தவறு செய்து விட்டால் எத்தனை பேருக்கு ஒரு கிரைம்ல பிடிச்சிட்டீங்க, விசாரணை நடக்கிறது, எத்தனை போலீஸ் ஆஃபீஸர் இவர் முஸ்லிம் அதனால் இவர் கிரைம் நிச்சயமாக செய்திருக்க முடியும், அந்த தோரணையில் நீங்க பார்க்கிறீர்கள். ஒரு நபர் கிறிஸ்துவர், இவர் நிச்சயமாக கிரைம் செய்திருக்க முடியும், எப்படி எத்தனை பேர் நீங்க பார்க்கிறீர்கள். அதே மாதிரி ஹிந்துக்களுக்கும் கேட்டிருக்கிறார்கள். இந்த கேள்வியை கேட்டபோது ஹிந்து போலீஸ் ஆஃபீஸரிடம் கேட்டபோது இதுல 19 மற்றும் 34, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 53% போலீஸ் ஆஃபீஸர்கள் இஸ்லாமியரா நிச்சயமா ஹீஸ் அ கிரிமினல், கிறிஸ்துவரா நிச்சயமா ஹீஸ் அ கிரிமினல், கிரைம் அதிகமாக பண்ணியிருப்பாங்க, அந்த கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய நபர்களே அப்படித்தான். திஸ் இஸ் த மென்டாலிட்டி. இதே கேள்வியை முஸ்லிம்களிடம் கேட்டபோது 18% சரி, ஆமாம் ஒரு ஹிந்துனா கிரைம் பண்ணியிருப்பாரு, 22% ஆமா பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல நீங்க பார்த்தீர்கள்ல ஒரு 40% அவர்களும் அதை, அதாவது ஒரு கம்யூனிட்டி வைஸ் ஒரு பிரச்சனையை பார்க்கும்போது கையாளும் போது இது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ஜாப். எதிரில் இருக்கக்கூடிய நபர் ஹிந்துவா, முஸ்லிமா, தலிதா, பிராமணா என்கிற எந்த விதமான பார்வையும் இருக்கக்கூடாது. அதுதான் இது ஒரு கான்ஸ்டிடியூஷன் ஜாப். ஆனால் அந்த இடத்தில் கூட நீங்க பார்த்தீர்கள்ல எந்த அளவில் போலீசார்களுடைய பார்வை இருக்கிறது, அதை நீங்க பாருங்கள். 2.13 இந்த பாயிண்ட்டும் ரொம்ப முக்கியமானது. எந்தெந்த மாநிலம் எங்கெல்லாம் இந்த கிரைமை எப்படியெல்லாம் பார்க்கிறார்கள் அதை நீங்க பார்த்தீர்கள்னா, முஸ்லிம்ஸ் ஆர் நேச்சுரலி ப்ரோன் டு கமிட் கிரைம் என்கிற கேள்வி. டெல்லி இஸ் ஆன் நம்பர் 1. 39% Delhi police officers who are Hindu, they feel that if he is a Muslim, he is criminal. ராஜஸ்தான் 2வது இடம் 35%, மகாராஷ்டிரா 3வது இடம் 34%, குஜராத் 4வது இடம் 34%, ஜார்க்கண்ட் 29%, மத்திய பிரதேஷ், அஸ்ஸாம், பீகார், கர்நாடகா, அதுக்கப்புறம் தமிழ்நாடு, வெஸ்ட் பெங்கால். தமிழ்நாட்டில் நீங்க பார்த்தீர்கள்னா 14% of Tamil Nadu police, they believe that if he is a Muslim, he can do crime. மறுபடியும் ஒரு ஷாக்கிங்கான இன்சிடென்ட். உத்தரப்பிரதேசில் இருக்கக்கூடிய 8% மட்டும் தான் இதை நம்புகிறார்கள். கேரளா இஸ் கான்ஸ்டன்ட் வித் தேர் போலீசிங். தே சே நோ. அவருடைய மதத்தை பார்த்து கிரைமை நாம் பார்க்கக்கூடாது. அவருடைய மதம் எதுவாக இருந்தாலும் கிரிமினல் கேன் பி கிரிமினல், அப்படித்தான் அவர்கள் பார்க்கிறார்கள். இதே மாதிரி நீங்க பார்த்தீர்கள்னா இன்னொரு கேள்வி கேட்கப்பட்டது, அதாவது தலித்களை எப்படி பார்க்கிறீர்கள்? ஆர் தலித் நேச்சுரலி ப்ரோன் டு கமிட்டிங் கிரைம்? தலித்கள் நேச்சுரலாவே ஒரு கிரைமை செய்யக்கூடிய ஆட்களா என்று கேட்கும்போது, குஜராத் அகேன் being the number 1 state, they believe yes, if he is a Dalit, he can do the crime. Assam 2nd, 3rd Rajasthan, 4th is Tamil Nadu. 4th number is Tamil Nadu. Karnataka 5th, Delhi 6th, Madhya Pradesh 7th, Maharashtra, Bihar, Jharkhand, Andhra Pradesh, Punjab, West Bengal, Uttar Pradesh, Odisha, Nagaland, and then Kerala says no. If he is Dalit, he is not naturally prone criminal. இந்த டேட்டா எந்த அளவில் ஷாக்கிங்காக இருக்குது என்று நீங்கள் பாருங்கள். அதாவது போலீஸ் அராஜகம் என்று பல படங்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பதவியில் இருக்கக்கூடிய நபர்களே ஜாதியை வைத்து, மதத்தை வைத்து, இனத்தை வைத்து, கலரை வைத்து, மொழியை வைத்து, அதாவது டெல்லியிலிருந்து ஒரு ஹிந்திக்காரர் தமிழ்நாட்டில் பிடிபட்டால் அவரை ஒரு பார்வை, இங்கிருந்து டெல்லிக்கு செல்லக்கூடிய நபர்கள்
ஹிந்தி பேச தெரியாது, தமிழில் தான் பதில் கொடுப்பார்கள். அவர்களுக்கு ஒரு சட்டம், அவர்களுக்கு ஒரு பார்வை. ஏன் இப்படி நடக்கிறது? எதற்காக இந்த நாட்டு அரசாங்கம் அனைவரையுமே ஒரே பார்வையில் பார்க்க முடியவில்லை? எதற்காக இந்த நாட்டு அரசியல் கட்சிகள் மொழியை வைத்து, ஜாதியை வைத்து, மதத்தை வைத்து தன்னுடைய அரசியல் பிரச்சாரத்தை நடத்துகிறார்கள்? எதற்காக நீதிமன்றங்கள் உட்பட, நீதிமன்றங்களில் இருக்கக்கூடிய நீதிபதி உட்பட இது போன்ற பல்வேறு ஸ்டேட்மெண்ட்களை கொடுக்கிறார்கள்? சிந்தித்து பாருங்கள். இந்த நாட்டில் மாப் ஜஸ்டிஸ் சரியானதா தவறானதா? நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.